Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ எல்லாம் உடனே தெரிய வரும். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். சாம்பார் வைக்கும் போது எப்பயாவது ஒரு சமயம் நம்மளுக்கு தண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். ஏதாவது விசேஷ டைம்ல நம்ம சாம்பார் செய்யும் போது அர்ஜென்ட்டா செய்யும் போது ஒரு சில சமயம் தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி சமயத்துல தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமா கரைச்சி இதனோட ஆட் பண்ணி கொதிக்க விட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த கார்ன் தாங்க நான் வாங்கியிருக்கேன். இந்த கார்ன் நான் பொரிச்சது ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. சின்ன பேக் தான் ரேட், பட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 30 to 40 rupees அந்த அளவுக்கு இருந்தது. பட் இது ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 60 to 70 rupees தாங்க விழுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. வறுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே இது குயிக்காக காலி ஆகிடும். இதில் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ் பண்ணலாம். கட்லெட் செய்யும் போது கூட நீங்கள் இது தூளாக்கி அது மேலே ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் பொரிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது மிச்சரோடையோ இல்லை சாலடோடையோ எல்லாம் கலந்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாத எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா உப்பும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக் நான் வாங்கியிருக்கேன். வெளியே ஸ்நாக்ஸ் வாங்குறத விட சிப்ஸோ லேஸ் இந்த மாதிரி வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வாங்கி பொரிச்சு கொடுக்கலாம். இது பொரிச்சது கடையிலையும் விற்குதுங்க. பட் நீங்கள் இந்த பாருங்கள், இந்த ஒரு பிடி அளவு போட்டதே உங்களுக்கு 10 to 20 rupeesக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இது நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். ஒரு கால் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். பொரிச்சு எடுத்துட்டேன். இதனோட இப்போ சால்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்பப்பெல்லாம் தேவையோ இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதையும் நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத சொல்லிடுறேன். பின்னாடி இருக்க அந்த தோலை நம்ம நீக்கிட்டு இது உள்ள இருக்கு பாருங்க, இந்த சீடோட இருக்கிற கொஞ்சம் லேயராக இருக்கும். அதையும் நம்ம கிளீனாக பண்ணிட்டு வச்சிட்டோம்னா பீஸாக கட் பண்ணி ஒரு ஜிப் கவர்லையோ இல்லை பாக்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சிடணுங்க. இந்த பார்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பீஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா எடுத்து குயிக்காக செய்ய யூஸ் ஆகும். பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு சாம்பார் செய்ய யூஸ் ஆகுங்க. காலையில் பருப்பு வச்சிட்ட பிறகு கொஞ்சம் பீஸை எடுத்து போட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு காய் போடும் போதும் அதனோட ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு பூசணிக்காவை போட்டு வச்சு பாருங்க. சாம்பார் ரொம்ப மணமாவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அந்த பூசணிக்காய் உள்ள இருக்க விதையை நம்ம அதனோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சோம்னா பாயாசத்துக்கோ இல்லை ஏதாவது சாலட்கெல்லாம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத மஞ்சள் பூசணிக்காவில் அல்வா செஞ்சோன்னா செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிஷ்ஷையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பீஸாக பண்ண பூசணிக்காவை எப்படி வேக வச்சு எடுக்கலான்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து தாளித்து தயிர் சாத்தோட சாப்பிட்டு பாருங்க. செமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு ஹோல்ஸ் நீங்கள் டச் பண்ணும் போதே அப்படியே உள்ளே போயிடுங்க. இதை பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஹோல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹோலை எடுத்துகிட்ட பிறகு இதை எப்படி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஆயில் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா பூஜைக்கு தேவையான ஆயில் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது இந்த கொட்டாங்குச்சியை வச்சு சூப்பராக ஃபில் பண்ணிடலாங்க. உங்களுக்கு கீழே சிந்தாத ஃபில் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக ஹோல்ஸ் இருந்தால் பருப்புங்கள்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டு எவ்வளோ பாருங்கள், ஒரு ட்ராப் கூட சிந்தலைங்க, அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு.
பாருங்கள் மேலே எவ்வளோ ஸ்டோர் ஆகுதோ அவ்வளோ கெப்பாசிட்டி வந்து உள்ளே இறங்கிடுச்சு. கொஞ்சம் ஒரு ட்ராப் கூட சிந்தலை. இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து குக்கிங் ஆயில், பூஜை ஆயில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சுதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேப்ஸ் வாங்குவீங்க, அதுலலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வரும். இந்த பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதுக்கு வந்து நல்ல கேப் ஃபிட்டாக இருக்கும், ஒரு சிலதுக்கு இல்லாத இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பெருசாக இருக்கிறதுல இந்த மாதிரி ஸ்கெட்செல்லாம் நான் போட்டு வச்சுக்கிறேங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குயிக்காக எடுக்கவும் அதுக்கப்புறம் மிஸ் ஆகாதவும் இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக செட்டாக வச்சுட்டோம்னா எப்போ தேவையோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென்சில் வச்சுட்டேன். இதில் ஃபுல்லாக கலர் பென்ஸ், அதாவது கலர் பென் எல்லாம் வைக்கிறேன். கிளிட்டர் பென் அதெல்லாம் தாங்க இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ட்ராயிங்க்கும் அப்படி இல்லைன்னா சிலபஸ்க்கு எதுக்காவது அண்டர்லைன் பண்ணும் போது எல்லாமே தேவைன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாக்ஸ், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இது மூணுமே வந்து வேறு வேறு சைஸில் இருந்தது. இப்போ அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் எல்லாமே வைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு கேப் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 லேயர்ஸாக நம்ம போட்டு வச்சிடலாம். பிள்ளைங்க எப்பயாவது ட்ராயிங் கிளாஸோ இல்லை ட்ராயிங் வரைகிறாங்கன்னா டக்குன்னு இது எல்லாமே செட்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். பென்சில், எரேசர் இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட போட்டு வைக்கலாங்க. பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே வீட்டில் கலர் பண்ணுறதோ இல்லை கிளாஸ் போகும்போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தனியா வந்து கெடாதையும் நல்ல மனமாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தனியா வந்து கொஞ்சமாக கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது லைட்டாக தாங்க, ரொம்ப பொன் வறுவல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஸ்பாயில் ஆகாத இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போதே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து பாருங்க. தனியாத்தூள் கெடவே கெடாது. அது மட்டும் இல்லாத நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க வறுத்து அரைக்கும் போது கண்டிப்பா அது கெடவும் கெடாது, நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அடுத்த குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரசப்பொடி ஸ்பெஷலாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் எடுத்திருக்கேங்க. ஜீரகம் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதில் ஜீரகம் அதிகமாக ஆட் பண்ணும்போது ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தனியா ஆட் பண்ணிவிட்டு கூடவே வரமிளகா ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அரைக்கும் போது ரசம் வந்து டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரசத்தோடு ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பொடிங்களாம் அரைக்கும் போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பட் ரசப்பொடி வந்து நம்ம குயிக்காக காலி ஆகிடும், அதனால் அதை நான் போடலை. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாதாங்க ரசம், அதாவது இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சாதான் ரசம் நல்ல மணமா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு எப்ப தேவையோ சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரசம் வைக்கும் போது கருவேப்பிலை காம்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு தோலோடையும் நசுக்கி ரசம் வச்சு பாருங்க, கண்டிப்பா மனமா இருக்கும். இந்த பொடி வந்து எல்லா ரசத்துக்கும் பயன்படுத்தலாம். பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நம்புறேன். ஸோ இது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், கிளீனிங், கிச்சன் டிப்ஸ், அது மட்டும் இல்லாத டிராயிங்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.